தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஹைவேலையும் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் விபத்துக்கள் அடிக்கடி நடக்கும். மக்கள் அதை பிளாக் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, இல்ல வாஸ்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா சில சமயம் அங்க பிரச்சனை ரோடு மேல இல்ல, ரோட்டுக்கு அடியில புதஞ்சிருக்கிற ஏதோ ஒண்ணு மேல. இன்னைக்கு நான் சொல்ல போறது சென்னை டு திருச்சி ஹைவேல நடந்த ஒரு உண்மை சம்பவம். இத பார்த்துட்டு இருக்கிற நீங்க ராத்திரி நேரத்துல தனியா டிரைவ் பண்றவரா இருந்தா இந்த வீடியோவை இதோட ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க. கார்த்திக் ஒரு ஐடி ஊழியர். தீபாவளிக்கு ஊருக்கு போக பஸ் கிடைக்கலன்னு தன்னோட கார்ல தனியா கிளம்புனான். மணி ராத்திரி ஒரு 30. விழுப்புரம் தாண்டி உளுந்தூர்பேட்டை போற வழி அது. ரோடு சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கும். கார்த்திக் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா. காருக்குள்ள இளையராஜா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாம் நார்மலா தான் போச்சு. திடீர்னு கூகுள் மேப் ஒரு சத்தம் போட்டது. ரீரூட்டிங். கார்த்திக் போனை பார்த்தான். ரோடு நேரா தான் இருக்கு, ஆனா மேப் மட்டும் வழி மாறிடுச்சுன்னு சொல்லிட்டே இருந்துச்சு. சரி, சிக்னல் போயிருக்கும்னு நினைச்சிட்டு அவன் பாட்டுக்கு வண்டியை ஓட்டுனான். அப்பதான் அவன் அந்த மைல் கல்லை கவனிச்சான். ரோட்டு ஓரத்துல இருந்த ஒரு மைல் கல். அதுல எழுதியிருந்தது திருச்சி 44 கிலோமீட்டர். கார்த்திக் சந்தோஷப்பட்டான். இன்னும் அரை மணி நேரத்துல ஊருக்கு போயிடலாம்னு ஸ்பீட்டை ஏத்துனான். சரியா 10 நிமிஷமாச்சு. குறைஞ்சது 15 கிலோமீட்டர் தாண்டி இருப்பான். ஆனா மறுபடியும் ரோட்டு ஓரத்துல ஒரு மைல் கல் வந்துச்சு. அவன் அதை பார்த்ததும் பிரேக் அடிச்சான். அதுல எழுதியிருந்தது திருச்சி 44 கிலோமீட்டர். கார்த்திக் குழம்பி போயிட்டான். என்னடா இது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தானே இதே போட பார்த்தோம் யோசிச்சான். ஒருவேளை தப்பா பார்த்திருப்போம்னு வண்டியை எடுத்தான். இந்த முறை வேகமா போனான். பாட்டு சத்தத்தை அதிகமா வச்சான். சரியா 10 நிமிஷம் கழிச்சு அதே ரோடு, அதே வளைவு, ரோட்டு ஓரத்துல அதே மைல் கல். திருச்சி 44 கிலோமீட்டர். இப்போ கார்த்திக் பயப்பட ஆரம்பிச்சான். வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி பார்த்தான். சுத்தி ரைஸ் மில் தவிர வேற எதுவும் இல்லை. கும்மிருட்டு. அவன் போன்ல டைம் பார்த்தான். மணி 1:30. அவன் எப்போ அந்த மைல் கல்லை முதல் தடவை பார்த்தானோ அதே நேரம். அவனோட கடிகாரம் நகரவே இல்லை. கார்த்திக் பயத்துல வண்டியை எடுக்க ட்ரை பண்ணான். அப்போ அவனுக்கு முன்னாடி தூரத்துல இன்னொரு கார் போயிட்டு இருக்கிறத பார்த்தான். அப்பாடா, துணைக்கு யாரோ இருக்காங்கன்னு தைரியம் வந்துச்சு. அந்த காரை விரட்ட ஆரம்பிச்சான். அவன் எவ்வளோ ஸ்பீடா போறானோ அந்த காரும் அவ்வளோ ஸ்பீடா போச்சு. கிட்ட போக போக கார்த்திக்கு வியர்க்க ஆரம்பிச்சது. ஏன்னா முன்னாடி போறது ஏதோ ஒரு கார் இல்ல, அது ஒரு சாண்ட்ரோ சாம்பல் கலர். சரியாக சொல்லணும்னா கார்த்திக் ஓட்டிட்டு இருக்கிற அதே நம்பர் பிளேட் உள்ள கார் TN09 AX4545. கார்த்திக் உறைஞ்சு போயிட்டான். என் வண்டி எப்படி எனக்கு முன்னாடி போகும்? அவன் ஹாரன் அடிச்சான். லைட் போட்டான். முன்னாடி போன கார் மெதுவா நின்னது. கார்த்திக்கும் வண்டியை நிப்பாட்டினான். முன்னாடி நின்ன கார்ல இருந்து டிரைவர் இறங்குனான். கார்த்திக் உத்து பார்த்தான். அந்த டிரைவர் திரும்பினான். அது வேற யாரும் இல்ல, கார்த்திக் தான். அதே சட்டை, அதே முகம். ஆனா அவன் முகத்துல ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்துச்சு. தலை சிதைஞ்சு போயிருந்துச்சு. அந்த 2வது கார்த்திக் இவனை பார்த்து சிரிச்சான். சிரிச்சிட்டு அந்த 44வது மைல் கல்லு மேல போய் இடிச்சான். மறுநாள் காலையில அந்த 44வது மைல் கல் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தது. கார்த்திக் அந்த இடத்திலேயே இறந்துட்டான். போலீஸ் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? கார்த்திக் வண்டி ஓட்டும் போது தூங்கிட்டாரு, அதனால மைல் கல்லுல இடிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஒண்ணு கவனிக்கல. அவன் கார் டேஷ்போர்ட் கூகுள் மேப் ஆன்ல இருந்துச்சு. அதுல டைம் இன்னும் 1:30 காட்டிட்டு இருந்துச்சு. சில இடங்கள்ல நாம கடந்து போக முடியாது, அந்த இடம் நம்மளை கடந்து போக விடாது.